Hi students, welcome to Idinakegala AIC Academy. So, video வந்து எனக்கு மனமார்ந்த நன்றி. Select நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா BE டிப்ளோமா படிச்ச சிவில் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ துணிஞ்சு இறங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா இப்ப வந்திருக்க கூடிய எக்ஸாம் இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப AE எக்ஸாம் நியரா தான் இருக்கு. சரிங்களா? சோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க நல்லா படிங்க. சோ இன்னமேட்டுக்கு சரிங்களா? இன்னமேட்டுக்கு இன்னையில இருந்து AE சிவிலுக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போய் முடியும் தெரியாது. ஏன்னா நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு AE எக்ஸாம்பிளா சாலிடா நீங்க உட்கார்ந்து படிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 3 மாசம் தேவைப்படும், அதிகபட்சம் 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் தேவைப்படும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப சோ இனிமேட்டுக்கு நான் AEக்கு படிக்க போறேன் இருந்தீங்கன்னா தயவு செய்து அது வேண்டாம். நீங்க ஒழுங்கா JDO சர்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்ப சர்வே டிரான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து IT சிலபஸ் இல்ல, டிப்ளமோ சிலபஸ் தான் படிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு 2 in 1 தான். சர்வே டிரான்ஸ்மெண்ட்டுக்கும் டிப்ளமோ சிலபஸ் தான், JDOக்கும் டிப்ளமோ சிலபஸ் தான். நீங்க இப்போ உட்காந்து நீங்க டிப்ளமோ சிலபஸ் படிச்சீங்க அப்படின்னா ஓகேவா, அது JDOக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், சர்வே டிரான்ஸ்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அடுத்தடுத்த வருடங்கள்ல இல்ல அடுத்தடுத்து வரப்போற அந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ ஒருவேளை சர்வே டிரான்ஸ்மெண்ட்டுக்கு ITI சிலபஸும் JDOக்கு டிப்ளமோ சிலபஸும் இருந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பா நீங்க சர்வே தான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் அந்த ITI ஸ்டாண்டர்ட்ல எப்ப எக்ஸாம் வருதோ அப்பதான் அது யூஸ் ஆகும். நீங்க திரும்ப JDOக்கு புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இனிமேட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாவே JDO நோக்கி தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப அந்த சிலபஸை படிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். RRB JEக்குமே ஒரு 70 to 80% சிலபஸ் வந்து காமனா தான் இருக்கும். சரிங்களா? அதனால JDOக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ நீங்க BE சிவிலா இருந்தாலும் சரி, டிப்ளமோ சிவிலா இருந்தாலும் சரி, JDOக்கு துணிஞ்சு இறங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? இப்போ வந்து IT சிலபஸை மாத்திட்டாங்க, JDO சிலபஸ் தான் இருக்கு அப்படின்லாம் பேசணும் தான். அதான் அதை ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து படிங்க. இப்ப JDO சிலபஸை படிச்சீங்கன்னா நீங்க வேலைக்கு போயிடலாம். இப்ப நம்ம வேலைக்கு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சிருங்க, வேற அதர் திங்கிங் எதுவுமே வேண்டாம். சோ ஒழுங்கா அந்த JDO சிலபஸ் எடுத்து படிங்க, டிப்ளமோ சிவில் சிலபஸ் எடுத்து படிங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ நம்ம JDO சர்வே டிராஃப்ட்ஸ்மேன் அடுத்தடுத்து அப்படியே எக்ஸாம்ஸ் வருது. அதனால நீங்க அதுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? சோ JDOக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம அகாடமி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே குறைஞ்ச விலைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம PDF-ஆவும் ப்ரொவைட் பண்றோம், உங்களுக்கு ஹார்ட் காப்பி புக்காவும் தரோம், சாஃப்ட் காப்பியாவும் தரோம், ஹார்ட் காப்பியாவும் தரோம். எது வேணாலும் வாங்கிக்கலாம். டெஸ்ட்டுமே உங்களுக்கு பைலிங்குவலா தான் இருக்க போகுது, தமிழ்ல இருக்க போது, இங்கிலீஷ்லயும் இருக்க போது கொஸ்டின்ஸ். JDO மெட்டீரியலுமே நம்ம தமிழ்லையும் கொடுக்குறோம், இங்கிலீஷ்லயும் கொடுக்குறோம். நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே, கிளாஸஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நடத்துற கண்டென்ட் இங்கிலீஷ்ல இருந்தாலுமே சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் தமிழ்ல தான் சொல்ல போறோம். அப்ப நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ஓகே, சோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708197281 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.